பின்னிட்டு பாராதீர். லூக்கா என்ற புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறோம். 1:62 கலப்பையின் மேல் தன் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள அல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாளில் வெண்துறைகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே மேலான காரியம் ஒன்றை நாம் செய்து முடிக்கும் பொழுது உங்களால் முடியாது என்று அநேகர் அதரியப்படுத்துகிறார்கள். அது நினைத்து நாம் பயப்பட தேவையில்லை. நான் செய்ய போகிற காரியமானது சக மனிதர்களுக்கும் நன்மை விளைவிக்கப் போகின்ற ஒன்றாக இருக்கும் என்றால் அதை நாம் தைரியமாக அதில் ஈடுபடலாம். ஏழை சுரங்க தொழிலாளர் ஜார்ஜ் ஸ்பர்ஜன் ரயில் என்ஜின் உருவாக்குவதற்கு பற்றி கனவு கண்டார். உலக போக்குவரத்தை அவர் தலைகீழாக மாற்றி அமைக்கிருந்தது. நிலக்கரி சுரங்கத்தில் ஒரு நாளைக்கு 6 பென்னி சம்பாதத்தில் வேலை செய்த போதும் இரவு நேர பள்ளி படிப்புக்காக அதிக வேலை செய்தார். சுய தொழிலில் கிரீசல் உடையையும் காலணிகளையும் சரி செய்து கொடுத்த பணம் சம்பாதித்தார். அவர் தன் அப்பாவை கவனித்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருந்தது. அவரையும் அவர் பாசமாக கவனித்து கொண்டார். பலரும் இவரை கேலி செய்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் கூட இவரை பற்றி ஏளனம் பேசினார்கள். தொடர்ந்து முயற்சி செய்தார். ரயில் என்ஜினை கண்டுபிடித்தார். ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்ய போவது தேவனுடைய சித்தமா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அது தேவனுடைய சித்தம் என்றால் எதையும் பொருட்படுத்தாமல் உங்கள் தீர்மானத்தில் உறுதியாய் நில்லுங்கள். சிலுவையில் தன் உயிரை விடுவது தேவ சித்தம் என்பதை உணர்ந்து கொண்ட இந்த சிலுவையில் அறையப்பட்ட அறையப்பட்ட ஒப்பு கொடுத்தார். ஆனால் இயேசு அந்த சகல தேசத்தில் அவரையே கொண்டு போய் போர் செய்வதில் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் குடிவர செய்து அவர்கள் வஸ்திரங்களையும் கழற்றி சிவப்பான மேலங்கை அவருக்கு உடுத்தி முழுகில்லால் ஒரு முடிவை அவர் தலையில் மேல் பொதித்து யூதேய ராஜாவே வாழ்க என்று இரத்தம் போற்றி அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசு மேல் அடித்தார்கள். இவற்றில் எதுவும் அவருடைய மனதை மாற்றவில்லை. ஒரே மனிதன் நமக்காக சிந்தினா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். எனவே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இந்த முதல் தீர்மானம் செய்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பின்னிட்டு பாராதீர் என்ற செய்தியை நான் கேட்டோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆமேன்.